கெட்டிமனம் சீரியல் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வெற்றி தியா துளசியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர துளசி வெற்றி கிட்ட பேசுகிறாங்க. தியாவை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, உடனே வெற்றி நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு, யாரோ ஒருத்தர் உதவி பண்ணாதான் நீங்கள் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும். நீங்கள் என்னோட மனைவி, தியா என்னோட பொண்ணு, உங்கள் 2 பேருக்கும் எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்லை, அன்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றியோட அம்மா துளசி கிட்ட சண்டை போடுறாங்க. துளசியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சதுலேருந்து இந்த வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேச, அப்போது துளசி வந்துட்டு, என்ன நீங்கள் சும்மா வெளியில் போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் பின்னாடி நிற்கிறாங்களே உங்கள் மாமியார், அவங்க உங்களை இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்கள் இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க, நான் ஒன்றும் உன்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே நுழையல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு துளசி, நீங்களும் உங்கள் புருஷன் கையால் தாலியை வாங்கிக்கிட்டு தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க, அதே மாதிரி தான் உங்கள் பையன் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு, நானும் முறைப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் முருகன் அஞ்சலியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே அஞ்சலி மகேஷ் பற்றின எல்லா விஷயத்தையும் முருகன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு முருகன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் கொடுத்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு மகேஷ், அஞ்சலி, முருகன் இவங்க 3 பேரும் வந்துட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே 3 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கு. அந்த இன்ஜெக்ஷனை மகேஷ்க்கு போடுறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க. சர்வர் தண்ணி எடுத்துகிட்டு வர, அப்போ முருகன் அவரோட கையை வந்து லேசாக தட்டி விட்டுறாங்க. உடனே அந்த தண்ணி அப்படியே மகேஷ் மேலே வந்து ஊற்றிக்கும். அதுக்கப்புறமா மகேஷ் அதை தொடச்சிட்டு இருக்கிற சமயத்தில் முருகன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த இன்ஜெக்ஷனை கொண்டு போய் மகேஷ்க்கு வந்து அந்த இன்ஜெக்ஷனை வந்து போட்டுடுறாரு. உடனே மகேஷ் ஏதோ வந்து சுருக்குன்னு குத்துனா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து திரும்பி பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அஞ்சலி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி திடீர்னு மயங்கி விழ அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து தெரிய வருது. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.